போரூர் அருகே ஆற்காடு சாலையில் பெருக்கெடுத்து செல்லும் மழைநீர் அருகிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளையும் சூழ்ந்ததால் மக்கள் தவித்து வருகின்றனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் முதியோர்கள் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டனர். தண்ணீர் வடியாததால் குடியிருப்புகளை பலரும் காலி செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். இந்த மீட்பு நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடந்தாலும் நீங்கள் இருக்கும் பகுதியில் இன்னும் தண்ணீர் முழுமையாக வடியவில்லை. அங்கு எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக மிக்ஜாம் புயலினுடைய தாக்கத்தால் அதி கனமழை என்பது நேற்று முன்தினம் கொட்டி தீர்த்தது. பல இடங்களில் வெள்ளக்காடாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் காட்சியளித்தன. பல பிரதான பகுதிகளில் வெள்ளம் வடிந்து இயல்பு நிலை திரும்பி இருந்தாலும் கூட இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய நிலைதான் நீடிக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த போரூர் ஆற்காடு சாலையிலும் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. வடபழனி செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் தேங்கி நிற்கக்கூடிய இந்த தண்ணீரின் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் கூட போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டு மெதுவாக இந்த சாலையில் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. இதுபோன்று சாலையில் பெருக்கெடுத்து வரக்கூடிய இந்த தண்ணீரானது இங்கு அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளையும் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ளாகவும் தண்ணீர் புகுந்திருக்கின்றது. இதனால் இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு பெரும் தவிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக இங்கு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காரணத்தால் இவர்களுடைய ஒரு அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் இது குடியிருப்பு வாசிகள் பலரும் இங்கு இருக்கக்கூடிய அந்த வீடுகளை காலி செய்து கொண்டு தங்களுடைய உறவினர்கள் வீடு அதே போன்று தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு தற்போது அந்த செல்லக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் சற்று நேரத்திற்கு முன்பாக இங்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் மீட்கப்பட்டு அவர்களும் ஆம்புலன்ஸ் மூலமாக இங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதிகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறி வருகின்றார்கள். இப்போ 3 நாளாக தண்ணி நின்றுட்டு இருக்கு. என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கீங்க? இதிலிருந்து மீண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? சார், அதாவது இது மெயின் ரோடு ஆற்காடு ரோட்டில் இருக்க மதுரவாயில் தொகுதி உங்களுக்கு தெரியும். 137 வீடு இருக்குது. ஒரு 2 ஏக்கர் இடத்துல இருக்குது. என்னென்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவுக்கு தண்ணி. உள்ளே யாராலையும் சர்வே வேலை பண்ண முடியல. ஆக்சுவலாக என்ன, எங்களுக்கு கரண்ட்டு கிடையாது, இபி இல்லை, இன்டர்நெட் கிடையாது, ஃபோனு நெட்வொர்க்கும் சரியாக வர்றதில்ல. நாங்கள் மோட்ரு போட முடியாதனால வாஷ்ரூம் கூட யூஸ் பண்ண முடியல, உள்ளே சமைக்க முடியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 ஃபேமிலிக்கு மேலே அவங்கவுங்க விருதாச்சலம், கடலூர் மாவட்டம், வேலூர், இந்த சைடு டி நகர், மயிலாப்பூர் அவங்கவுங்க சொந்தக்காரங்க ஊருக்குள்ள போய் தங்கத்துக்கலாங்க. இது நாங்கள் போகிறதுக்கு கூட அங்கேருந்து இங்கே வரத்துக்கே போட்டில் வர மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லா சைடும் மேடாக இருக்குது. இந்த ஃப்ளாட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏஆர்எஸ் கார்டுன்றது ஒரு 2-3 ஏக்கர் இடம் இருக்கும். இந்த சைடு ஒரு மாந்தோப்பு இருக்குது, அது ஒரு 5-6 ஏக்கர் இடம் இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல ஸ்டேகண்ட் ஆகிற தண்ணி எல்லாமே இங்கே தான் நேராக வருது. இந்த பக்கமும் இந்த பக்கம் கமர்ஷியலு குடியிருப்பு வாசிகள் யாரும் இல்லைன்றதுனால அவங்க 2 சைடுமே அவங்களுக்கு அந்த கவலை இல்லை. இங்கே குடியிருக்கிறவங்களால தான் இந்த பிரச்சனை தான் நாங்கள் தான் போராடிட்டு இருக்கோம். 3 நாளாக மழை, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மோட்ரு போட்டு தண்ணியை வெளியே தள்ளிட்டு இருக்கோம். பட் என்ன ஒரு பிரச்சனைனா எல்லா தண்ணி வெளியே தள்ளினாலுமே திரும்பி சுற்றி இங்கே தான் வருது சார். இப்போ இங்கேருந்து இது வெளியே எடுக்கிறதுக்கு நார்மலாக காமன் பீப்புளாக எங்களுக்கு அதுக்கு வழி தெரியல. ஆஸ் ஏஇ கார்பரேஷன் லெவலில் அதுக்கு டெக்னிக்கலாக யாருக்கு என்ன தெரியுமோ அதை இது எடுத்து இதை ரிலீவ் பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துலையாவது வெளியூருக்கு போனவங்கள திரும்பி இந்த வீட்டுக்கு குடும்பத்தில் இங்கே இருக்க முடியும். எங்களால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. கவர்மெண்ட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட ஹெல்ப்பை அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கார்பரேஷன் வராங்க. இது நடுவில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா சென்னை சிட்டிலேயே டபுள் டேக்கர் சென்னை மெட்ரோ ட்ரெயின் இந்த ரோட்டில் மட்டும்தாங்க இருக்குது. இது ரொம்ப சிங்கப்பூருக்கு ஈக்குவலாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எங்களுக்கு தேவை இதுக்கு தீர்வு. இதை நாங்கள் எதுக்கும் இது பண்ணல, ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம். இதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்க முடியுமோ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதை தீர்வு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உள்ளே எவ்வளோ தண்ணி நிற்கிதுமா? வீட்டிலேருந்து வெளியில் வர முடியுதா? எப்படி இருக்குது? சுத்தமாக வர முடியல. ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். 3 நாளாக அசோசியேஷன் மெம்பர்ஸு, செக்யூரிட்டி, எலக்ட்ரிஷியன் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க சார். தூக்கம் இல்லை, தண்ணி இல்லை. எவ்வளோ தான் இவங்களும் பண்ணுவாங்க சார். எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்க மாட்டேங்கிறது. எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ், குழந்தைங்கள்லாம் அவஸ்தப்பட்டு சேரில் தூக்கின்னு வரும் சார். ரொம்ப ஹாரிபலாக இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் த சென்னை ஓரளவுக்கு ரீவாம் பண்ண மாதிரி இருக்குது. பட் இந்த சிச்சுவேஷன், இந்த ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஒரு அடி எடுத்துன்னு வர முடியல. எவ்வளோ பூச்சிகள் இருக்குது, எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும்னு தெரியல. அண்ட் சியர்லி அசோசியேஷன் மெம்பர்ஸ் ஆர் ஒர்க்கிங் டே அண்ட் நைட் 24 hours. திருப்பியும் எடுக்கிறாங்க, தண்ணி உள்ளே தான் சார் வருது. ரியலி ரிக்வெஸ்ட் தி கவர்மெண்ட், சம் ஆஃபீஷியல்ஸ் டு டேக் ரெக்வெஸ்ட் ஸ்டெப் சார். எங்களால் ஃபேமிலி திருப்பி நாங்கள் ரிட்ரைவ் வரணும். எவ்வளோ நாள் நாங்கள் வெளில தங்க முடியும் சார்? இப்போ எங்கே கிளம்ப போயிடுங்க சார்? நாங்கள் இப்போ எங்களை சொந்தக்காரங்க வீட்டுக்கு தேடி போயிட்டு இருக்கோம் சார். எல்லோரும் எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது? இப்போ சொந்தக்காரங்க அம்மா வீட்டுக்கு போகிறோம் சார். ஆனாலுமே எப்போ வருவோன்னு தெரியல. நிலமை அவ்வளோ மோசமாக இருக்கு. ஆமாம், இவர்களைப் போலத்தான் இந்த குடியிருப்புகளை பலரும் காலி செய்து கொண்டு தற்பொழுது குடும்பமாக வெளியேறி வரக்கூடிய அந்த காட்சியை நாம் நேரடியாகவே பார்க்கலாம். ஒரு 10 ஏக்கர் பரப்பளவிற்கான இந்த பகுதியில் மட்டுமாக தேங்கி தண்ணீர் நிற்கின்றது. இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளும் நடவடிக்கை
நடவடிக்கைகளும் எடுத்தாலும் கூட மீண்டும் இந்த தண்ணீர் வெளியில் செல்வதற்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இதே பகுதியில் தொடர்ந்து தேங்கி நிற்பதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனால் வேறு வழி இல்லாததால் இங்கு இருக்கக்கூடிய மக்களும் இந்த பகுதியை விட்டு வெளியேறி தங்களது உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று வருகின்றனர். இதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கையை அரசு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்கள் தற்பொழுது முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. குணசேகரன், தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகளும் சரி, தன்னார்வலர்களும் சரி, அனைத்து பகுதிகளிலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தொடர்ந்து மீட்பு நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இருக்கிற இந்த போரூர் ஆற்காடு சாலையில் முதியவர்கள், நோயாளிகள் இவர்களெல்லாம் வெளியேற்றும் பணி தீவிரமாக நடந்துட்டு இருக்கிறதா சொன்னீங்க. இந்த மழை நீரை வெளியேற்ற எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டு இருக்கு குணசேகரன்? நிச்சயமாக தற்போது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களை விட தாழ்வான பகுதி என்பதால் அங்கு பெய்யக்கூடிய மழையும் சேகரமாகி இந்த பகுதிகளில் தான் சேகரமாகி இருக்கிறது. இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளும் கூட தற்பொழுது இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு மோட்டார் வைத்து இங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்ற பம்பிங் செய்வதற்கான முயற்சிகளும் கடந்த 2 நாட்களாக இந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து செல்லக்கூடிய இந்த தண்ணீர் செல்வதற்கான ஒரு போதுமான வடிகால் வசதி என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையில் சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகள் மேடான பகுதி என்பதால் மற்ற இடங்களில் பெய்யக்கூடிய மழையும் தொடர்ச்சியாக இதே பகுதிக்கு தேங்கி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து வெளியேற்றக்கூடிய தண்ணீரும் தொடர்ந்து இதே பகுதிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையின் காரணமாக இந்த தண்ணீரை வந்து வெளியேற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து வெளியேற்ற இந்த பம்பிங்லாம் போட்டுருக்கீங்க, திரும்பி வருது, எப்படி போகாமல் இருக்கு? ஏன்னா சார், இந்த சைடு வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கிடையாது, அது ரோடுக்கு அந்த சைடு இருக்குது. நம்ம இங்கேருந்து அந்த சைடு விட்டால் தான் அது அந்த சைடு போக மாட்டேங்குது. இங்கே நம்ம எப்படி விட்டாலும் சுற்றி திருப்பி இங்கேயே தான் உள்ளே வருது. நாங்கள் 2 டேஸாக ட்ரை பண்ணிட்டோம், இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுக்கப்புறம் கன்சர்ன்ட் ஒஃபிஷியல்ஸ் பர்மிஷன் கொடுத்து ரோடை பிளாக் பண்ணாதான். நாங்கள் இங்கேருந்து பைப்பை கட் பண்ணோன்னா பைப்பு கட் ஆகிடுது. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு மேலே எங்களால் பம்ப் பண்ண முடியல. ஸோ இவங்க அத்தாரிட்டிஸ் வந்து ரோடை பிளாக் பண்ணி எங்களுக்கு ரோடை கட் பண்ணி அந்த சைட் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு கனெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த தண்ணி குறையும். அதுவும் நாங்கள் 4-5 நாள் கண்டினியூஸாக ஓட்டினா தான் இது பண்ண முடியும். எங்களுக்கு சம்பும் வந்து அண்டர் கிரவுண்டு, அதனால் வந்து இதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து தண்ணியே மேலே ஏற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி பயங்கர இன்செக்ட்ஸ் நிறைய, அதனால் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. தண்ணீரை வெளியேற்றுவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொண்ட போதும் கூட அந்த முயற்சி பலனளிக்கவில்லை அப்படிங்கிறதா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இதற்கு ஒரு மாற்று சொல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.